நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மற்றும் தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆனைகுளம் பங்கை சேர்ந்த பண்டாரகுளம் புனித தோமையார் ஆலய திருவிழா ஜூன் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. 1ஆம் திருவிழாவை முன்னிட்டு காலை 6 மணிக்கு திருப்பயணம் நடைபெற்றது. இதில் இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். 6:15 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெற்றது. அன்றைய தினத்தை நம் ஊர்வாழ் வள்ளியூர் மக்கள், மண்ணின் அருட்தந்தையர், அருட்சகோதரிகள் சிறப்பித்தனர். மாலை 5 மணிக்கு இறைமக்கள் தத்துக்கொடி எடுத்து மேளதாளத்துடன் ஆலயம் மற்றும் கொடிமரத்தை வலம் வந்து தங்கள் நேர்ச்சைக் கடன்களை செலுத்தினர். 6 மணிக்கு ஜெபமாலை நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு மண்ணின் மைந்தர் அருட்பணி எம். தாமஸ் அடிகளார் தலைமை ஏற்று திருக்கொடியை ஏற்றி வைத்தார். வான வேடிக்கை மேளதாளத்துடன் திருக்கொடி இறைமக்கள் ஜெபத்துடன் ஏற்றி வைக்கப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு ஆலயம், கொடிமரம், திருச்சிலுவை, கெபி ஆகியன மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. கொடியேற்றத்தை தொடர்ந்து செய்துங்கநல்லூர் பங்குத்தந்தை ஜாக்சன் அடிகளார் வீரத்துறவி புனித தோமையார் என்ற பொருளில் மறையுரை வழங்கினார். மும்பை உயர் மறைமாவட்ட அருட்தந்தை ஞானஜோதி அடிகளார் நற்கருணை ஆசீர் வழங்கினார். திருப்பலி மற்றும் ஆராதனையில் பாடல் குழுவினரின் பக்தி பாடல்கள் வெகு சிறப்பாக இருந்தது. இரவு 8:30 மணிக்கு அசன விருந்து நடைபெற்றது. பாரத பாதுகாவலர் புனித தோமையார் திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கின் இறைமக்கள், அருகிலுள்ள ஊர்களைச் சேர்ந்த இறைமக்கள், பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர். திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பங்குத்தந்தை அருட்திரு கஸ்பார் அடிகளார், ஆலய தர்மகர்த்தா ஆர். அந்தோணி செல்லத்துரை, ஆலய நிர்வாகிகள் மற்றும் இறைமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.